தூத்துக்குடி மாவட்டம் வளநாடு பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அகரம் கிராமத்தை புரட்டி போட்ட மழையால் கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், இப்போ கால்நடைகள் இழப்பு என்பது எந்த அளவுக்கு நடந்திருக்காங்க? அபிநயா, இப்ப தற்பொழுது பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தில் கனமழை பெய்து வந்த காரணத்தினால் இந்த தென் தமிழகமே துண்டிக்கப்பட்டு வெள்ளக்காடாக காட்சி அளிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வளநாடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அகரம் கிராமமானது, அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய அகரம் உள்ளிட்ட பல கிராம பகுதிகள் அங்கு இருக்கின்றன. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய பொது மக்கள் அதிகமா விவசாயத்தையே பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். அவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது அந்த விவசாயிகளுக்கு ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட உயிரினங்கள் தான் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள். அன்றாடம் அவர்கள் ஆடு மாடுகளை வைத்து வாழ்வாதாரங்களை நடத்தி கொண்டு வந்த நிலையில் தற்போது பெய்த கனமழை காரணமாக அந்த காட்டாற்று வெள்ளமானது தனது கொட்டங்களில் அடைத்து வைத்திருந்த ஆடு, மாடு, கோழி ஆகியவைகள் பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் கோழிகள் அனைத்தும் ஆற்றாற்று வெள்ளத்தில் அடித்து சென்றது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே அந்த கொட்டங்களில் ஆடு மாடுகளை அனைத்தும் இறந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இப்ப பாக்குறோம். இந்த ஆற்றங்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த கிராம பகுதிகளில் இதுவரைக்கும் மீட்பு பணிகளோ இல்ல மாவட்ட நிர்வாகமோ இதுவரைக்கும் இந்த பகுதியில் உள்ள மக்களை சந்திக்கல. இங்கு எவ்வளவு தூரங்களுக்கு வாழ்வாதாரங்களை இழந்து வாடுறாங்கிறதையும் கணக்கெடுப்பு எடுக்கப்படல. இதனால் இந்த திடீர்னு இந்த வறண்ட கனமழை ஏறத்தாழ 7 அடி 8 அடி உயரங்களுக்கு வந்ததனால் இந்த வீடுகள் மட்டும் மூழ்கியது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரங்களில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளும் இறந்து இன்னைக்கு நாங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து வாடிக்கொண்டு இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பகுதிகளில் கிராம பகுதியில், அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு உள்ளது. பொருளாதாரங்கள் மட்டுமின்றி உயிரினங்களும் இறந்திருக்கின்றன. இவர்களுக்கு முறையாக இந்த பகுதியில் உரிமைகளை கொடுக்க வேண்டும். இந்த சாப்பிடக்கூடிய வழி இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் இன்று வாடுகிறோம். அதனால் எங்களுடைய பொருளாதாரங்களை மீட்டெடுக்கும் வகையில இந்த நிர்வாகம் முற்பட்டு வர வேண்டும். நாங்கள் இந்த ஆடு, மாடு, கோழிகள் அனைத்துமே நாங்கள் வங்கிகளில் கடன் பெற்றுதான் நாங்கள் இந்த தொழிலை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இன்று வங்கிகளில் கட்டக்கூடிய பணங்களுக்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு போய் உள்ளோம். வங்கிகளுக்கு கடனை கட்டுவதா இல்லை எங்களோட வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கிறதா உணவின்றி கூட நாங்கள் இருக்கிறோம். இதை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு வாழ்வாதாரம் இன்றி எங்களுடைய பொருளாதாரத்தை புரட்டு போட்டக்கூடிய இந்த காட்டாற்று வெள்ளத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளின் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை அமைந்துள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கர்.